பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 8:4 பார்க்கும் பொழுது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல எருசலேமின் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று, ஆதலால் ஜனங்கள் சிதறி போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. மக்கள் சிதறி போனவர்கள் தாங்கள் சென்ற இடத்துல மௌனமாயிராதபடிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனபடியினால சபைக்கு வருகிற துன்பத்தை குறித்து, வேதனை குறித்து, நமக்கு வருகிற வேதனை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் மூலமாய் சபைக்கு துன்பம் வருகிறதோ அந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பின் நேரம், மீட்பின் நேரம் வெகு சமீபமாய் வந்துவிட்டது என்ற அர்த்தம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, சபை எந்த துன்பத்தை பார்க்கிறதோ, எந்த வேதனையை பார்க்கிறதோ, அதே துன்பம், அதே வேதனை சுவிசேஷம் பரவுவதற்கும் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா தீமைகளையும் ஸ்தோத்திரத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் ஆண்டவர் செய்கிற நன்மையான காரியங்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஒரே இடத்துல இருந்திருந்தா கூட சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பரவி இருக்கும். ஆனா சிதறி போனதுனால எல்லா இடங்களிலேயும் தெரித்து போன விதையானது விழுந்த இடத்துல வளர்ந்து 30, 60, 100 கனி கொடுத்து ஏராளமான ஜனங்களை கர்த்தரண்டையில வழி நடத்துகிறதாய் காணப்பட்டது. சீக்கிரமாய் சுவிசேஷம் பரவினது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9 வரை வாசித்து பாருங்கள். ஒரே பாஷை, ஒரே பேச்சு என்ற நிலைமையில ஜனங்கள் நாம் ஒரு நகரத்தை கட்டுவோம், வானத்தை அளாவக்கூடிய சிகரத்தை கட்டி உயரமான கோபுரத்தை உண்டு பண்ணுவோம், அதற்குள்ளாக நாம் வாழ்ந்து குடியிருப்போம் என்று சொல்லி அவர்கள் செங்கல் அறுத்து அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு இறங்கின ஆண்டவராகிய கர்த்தர், ஆஹா, நம்ம ஒண்ணு நினைச்சோம், ஆனா இவங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு நாங்க ஒரே இடத்துல இப்படித்தான் நாங்க அடங்கி கிடப்போம்னு சொல்லி இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி சிதறடிக்கிறது? என்னுடைய நோக்கம் ஒன்னா இருக்குது, திட்டம் ஒன்னா இருக்குது, என் தரிசனம் பெரிய தரிசனமா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். என்ன குழப்பம்? பாஷையிலே தாறுமாறை உண்டு பண்ணுகிறார். நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா யார் பேசுறது யாருக்கும் புரியல. அவர் பேசுறது இவருக்கு புரியல, இவன் பேசுறது அவனுக்கு புரியல. இப்படி பாஷைகளில தாறுமாறை உண்டு பண்ணினார். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்க விரும்பினவர்கள் இப்பொழுது பூமி எங்கிலும் பரவி சென்றார்கள். பிரியமானவர்களே, குழப்பம் என்று அர்த்தம் கொண்ட பாபிலோன் ஆகிய பாபேல் கோபுரம் முற்றிலும் தகர்க்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்காதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே உண்டாக்க வந்தேன். ஏன் தெரியுமா? நானு, என் குடும்பம், என் பிள்ளை, என் வீடு அப்படின்னு சொல்லி சுயநலமாய் ஒரே இடத்துல ஏசாயா 22:13 வாசிக்கிறது போல நம்ம சாப்பிடுவோம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கிறபடியினால ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலும் நமக்கு அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆதலால் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுவோம். சபைக்கு வருகிற வேதனை, துன்பத்தை குறித்து கலங்க வேண்டாம். அது நம்முடைய கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரவுவதற்கு வழி வைக்கிறதா இருக்கிறபடினால சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுவோம், சகித்து கொள்ளுவோம். ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.